வெட் ஃபுட் வரும் உங்களுக்கு கேட்டுக்கு. அதை கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அது ஆமாம், வெட் ஃபுட் அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்லேயுமே கிடைக்கும். அது வந்து டீஹைட்ரேஷனை வந்து இது பண்ணும். ஏன்னா கேட் ரொம்ப தண்ணி குடிக்காது. ஒரு சில டைம் வந்து குடிக்கும், ஒரு சில டைம் குடிக்காதுங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீஹைட்ரேஷன் ஆகாது. அப்புறம் வந்து கிட்னி டிசீஸ் எல்லாம் வராமல் இருக்கும். க்ரூமர் கிட்ட கூட்டிட்டு போய் 3 monthsக்கு அப்புறம் நீங்க ரெகுலரா க்ரூமர்கிட்ட கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வந்து குளிப்பாட்டுறது, ட்ரிம்மிங் பண்றது எல்லாமே செஞ்சு விடலாம். அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல க்ரூமிங் பண்ணணும்னா ஷாம்பு வந்து ஃபேஸ்ல அவாய்ட் பண்ணீங்க, ஐ ஏரியால அவாய்ட் பண்ணீங்க. அது மாதிரி அந்த ஐ ஏரியால இருக்க ஹேர் எல்லாம் வந்து ட்ரிம் பண்ணிருங்க. அதே மாதிரிதான் காது கிளீன் பண்றது, அவங்களுக்கும் அதே சேம் தான். டாகுக்கு எப்படியோ அவங்களுக்கும் அதே தான். இப்போ கேட்டுக்கு கூட நீங்க வேக்சினேஷன் பத்தி எல்லாம் நிறைய பேசியிருந்தீங்க இல்லையா? இப்போ அதுல ஒரு சின்ன சந்தேகம், இப்போ அதுக்கு வந்து எந்த பர்டிகுலர் டேஸ்ல இருந்து வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்குமே ஏதாவது இருக்குமா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் கண்டிப்பா போடணும், அந்த மாதிரி ஏதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கா? கண்டிப்பா கேட்டுக்கு கம்பல்சரி. ஏன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப வைரல் வந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய டெத்து. அந்த 6 monthsக்குள்ள எவ்ரி 15 days ஒன்ஸ் டிவார்மிங் பண்ணுங்க. அப்புறம் பெரிய கேட்டா இருந்தா 3 months ஒன்ஸ் வந்து டிவார்மிங் பண்ணிக்கலாம். 6-7 வயசுலயே நல்ல சப்ளிமெண்ட்ஸ் கொடுங்க. அவங்களுக்கு நல்ல ஃபுட், நியூட்ரியன்ட் ஃபுட்டா நல்லா கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹிப், இந்த போன் ஜாயின்ஸ் ப்ராப்ளம்லாம் நிறைய வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ண சொல்றது. உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பெட் இருக்கணும், தரையில படுக்க வைக்காதீங்க. கேக்குறதா லேப் வந்து அக்ரெசிவ் ஆகுது. 3 to 4 yearsல தான் அக்ரெசிவ் ஆகுதுன்றாங்க. அது ஏன்னா அந்த 3 to 4 yearsல தான் லேப் வந்து மெச்சூர்டாவே ஆகும். அது வரைக்கும் ஒரு கிட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கும். ஒரு நாளைக்கு 2 வாட்டியாவது கூட்டிட்டு போயிடணும். ஏன்னா வீட்லயே நீங்க வச்சிருந்தாலும் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. 24 hours வீட்லயே வைப்பாங்க. சில பேர் பால்கனிலேயே பார்ட்டி பண்ண வைப்பாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ஸோ யூ தமிழ் பாவையில் இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. ஸோ மந்த் ஆனா கரெக்டா வந்து நம்மளோட யூ தமிழ் நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள், நேச்சர் சார்ந்த விஷயம், அதாவது என்விரான்மெண்ட் சார்ந்த விஷயம், பெட்ஸுக்கு சார்ந்த விஷயம், நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. லெட்ஸ் வெல்கம் அனிமல் ஆக்டிவிஸ்ட், சான்ஸ் அனிமல் வெல்ஃபேர் ட்ரஸ்டோட ஃபவுண்டர் அண்ட் சேர்பர்சன் சுதா சந்திரசேகர். வணக்கம். ஸோ மேம், உங்களை பார்க்கறதுக்கு நாங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கோம். ஸோ எங்களோட சேர்ந்து மக்கள், யூ தமிழ் மக்களும் வந்துட்டு மேம் வந்துட்டாங்களா, ஸோ இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளோட வீடியோ பார்த்துட்டு ஒரு வியூவர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க டாக்ஸுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றீங்கல்ல, கேட்டுக்கு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அவங்களோட கேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த பால் சாதம், கருவாடு இதெல்லாம் கொடுக்குறாங்களா? கேட்டுக்கு வந்து என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுக்கறது அதோட ஹெல்த்துக்கு சேஃப்? வீட்டு ஃபுட்டு வந்து கமர்ஷியலோட வீட்டு ஃபுட்டு நல்லது தான். பட் வந்து இந்த கிபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ட்ரை ஃபுட் மாதிரி வரும் கேட் ஃபுட்டுன்னு, அது கொடுக்கறதோட எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதையே 24 hours அதையே கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து வெட் ஃபுட் வரும் உங்களுக்கு கேட்டுக்கு, அதை கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அது ஆமாம், வெட் ஃபுட் அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்லேயுமே கிடைக்கும். அது வந்து டீஹைட்ரேஷனை வந்து இது பண்ணும். ஏன்னா கேட் ரொம்ப தண்ணி குடிக்காது. ஒரு சில டைம் வந்து குடிக்கும், ஒரு சில டைம் குடிக்காதுங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீஹைட்ரேஷன் ஆகாது. அப்புறம் வந்து கிட்னி டிசீஸ் எல்லாம் வராமல் இருக்கும். டாகுக்கு வந்து நீங்கள் நிறைய செல்ஃப் க்ரூமிங் பற்றி எல்லாம் சொல்லியிருக்கீங்க. கேட்டு பற்றி பேசும்போது கேட்டுக்கும் க்ரூமிங் இருக்கா? கேட்டுக்கும் க்ரூமிங் இருக்கு. அவங்களுக்கும் அந்த ஏர் நாட்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த 3 months, அதாவது வாங்கின அந்த 3 மாசத்துக்குள்ள நீங்க எதுவுமே பண்ண வேணாம், க்ரூமிங் எல்லாம் கூட்டிட்டு போக வேணாம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க கேட் வந்து அங்க போனாலே பயப்படுது, க்ரூமருக்கு வந்து பண்ண முடியல, கடிக்க போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, நீங்க சின்னதுல இருந்தே பழகணும். க்ரூமர் கிட்ட கூட்டிட்டு போய் 3 monthsக்கு அப்புறம் நீங்க ரெகுலரா க்ரூமர்கிட்ட கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வந்து குளிப்பாட்டுறது, ட்ரிம்மிங் பண்றது எல்லாமே செஞ்சு விடலாம்.
அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் க்ரூமிங் பண்ணணும்னா ஷாம்பு வந்து ஃபேஸில் அவாய்ட் பண்ணிங்க, ஐ ஏரியாவில் அவாய்ட் பண்ணிங்க. அது மாதிரி அந்த ஐ ஏரியாவில் இருக்க இது ஹேர் எல்லாம் வந்து ட்ரிம் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் காது க்ளீன் பண்ணுறது அவங்களுக்கும் அதே சேம் தான். டாகுக்கு எப்படியோ அவங்களுக்கும் அதே தான். இப்போ கேட்டுக்கு கூட நீங்க வேக்சினேஷன் பத்தி எல்லாம் நிறைய பேசியிருந்தீங்க இல்லையா? இப்போ அதுல ஒரு சின்ன சந்தேகம், இப்போ அதுக்கு வந்து எந்த பர்டிகுலர் டேஸ்ல இருந்து வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்குமே ஏதாவது இருக்குமா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் கண்டிப்பா போடணும், அது மாதிரி ஏதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கா? கண்டிப்பா கேட்டுக்கு கம்பல்சரி. ஏன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப வைரல் வந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய டெத்து 50 டேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். 50 டேஸ்லேயே வந்து நீங்கள் ட்ரை கேட் கொடுத்துடலாம். ட்ரை கேட் போடும் போது உங்களுக்கு அது நிறைய ஒரு 3 வகையான வைரல் இன்ஃபெக்ஷன்ஸை இது பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 14th டே வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு. திருப்பி வந்து 3rd மந்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேபீஸ் வரும். ரேபீஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது 3ஆம் மாதம் போடுவாங்க. எப்பவுமே வலிக்கோன்னுவாங்க, சில கேட்டுக்கெல்லாம் வலிக்கோன்னுவாங்க. அது போடும் போது திருப்பி அதுக்கும் ஒரு 14th டே ஒரு பூஸ்டர் வரும். ஸோ இதை மட்டும் நீங்கள் கேட்டுக்கு இது ரொம்ப கம்பல்சரியான விஷயம். அதே மாதிரி அந்த 6 monthsக்குள்ள எவ்ரி 15 days ஒன்ஸ் டிவார்மிங் பண்ணுங்க. அப்புறம் பெரிய கேட்டாக இருந்தால் 3 months ஒன்ஸ் வந்து டிவார்மிங் பண்ணிக்கலாம். லேப்ரடாக் ரொம்பவே ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு குழந்தை மாதிரி நம்ம கூட வந்து ஒபீடியண்டா இருக்கும். பட் ஆனால் அது அதர் சைடு பார்த்தீங்கன்னா அதுங்களை போல ஒரு சோம்பேறி வேற எதுவுமே கிடையாது. ஏன் அந்த பர்டிகுலர் பிரீட் மட்டும் பயங்கர லேசியா இருக்கு? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி இதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 7 yearsக்குள்ளெல்லாம் நீங்கள் நல்ல சப்ளிமெண்ட்ஸு, ஒரு நல்ல டயட் கொடுத்து வளர்த்திங்கன்னா அந்த ஒரு 36 கிலோ வந்து அவங்க தாண்டக்கூடாது. அதுக்கு மேலே தாண்டினாலே அது எக்ஸஸ் தான். ஸோ இந்த 6-7 வயசுக்குள்ளேயே நல்ல சப்ளிமெண்ட்ஸ் கொடுங்க அவங்களுக்கு. நல்ல ஃபுட்டு, நியூட்ரியன் ஃபுட்டாக நல்லா கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹிப்பு, இந்த போன் ஜாயின்ஸ் ப்ராப்ளம்லாம் நிறைய வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ண சொல்றது. உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பெட்டு இருக்கணும், தரையில படுக்க வைக்காதீங்க. எப்பவுமே ஒரு பெட் அவங்களுக்குன்னு கொடுத்துருங்க. ஓகேவா? அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறதா லேப் வந்து அக்ரெசிவ் ஆகுது, 3 to 4 yearsல தான் அக்ரெசிவ் ஆகுதுன்றாங்க. அது ஏன்னா அந்த 3 to 4 yearsல தான் லேப் வந்து மெச்சூர்டாகவே ஆகும். அது வரைக்கும் ஒரு கிட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கும், ரொம்ப பிளேஃபுல்லாக இருக்கும், அந்த மெச்சூரிட்டியே இருக்காது. அந்த 3 years 4 years போகும்போது தான் அதோட ஒரிஜினல் இதுவே தெரியும். ஸோ நீங்கள் எப்பவுமே சரி இந்த மாதிரி லார்ஜ் ப்ரீட்ஸ் ஆகட்டும், ஷார்ட் ப்ரீட்ஸ் ஆகட்டும், எப்பவுமே ட்ரைனிங் கொடுங்க. ப்ராப்பரான ஃபுட்டு, ட்ரைனிங்கு எல்லாமே பண்ணுங்க. ஒரு கட்டியே வச்சிருப்பாங்க டாக், எந்த ஆக்டிவிட்டியும் இருக்காது, கட்டியே வச்சிருப்பாங்க, ஒபீஸ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா. இப்போ ஜென்ரலாக கேட்குறேன், இப்போ பொதுவாக பெட்ஸ் இருக்கு அப்படின்னா ஜென்ரலாகவே டெய்லி அதுங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இப்போ பேசிக்காக தேவைப்படும்? ஒரு டெய்லி ரொட்டீன் லைஃப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்லைட் முக்கியமாக தேவை. அதே மாதிரி நம்மள மாதிரி தான் அவங்களுக்கும் டெஃபிஷியன்சி அதெல்லாம் வரும் இல்லையா? அதனால சன்லைட்டு, வாக்கிங்கு, ஃபுட்டு, பெட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். எல்லா விஷயமும் வரும் அவங்களுக்கும். ஸோ பெட்டு கொடுத்துட்டு அவங்க நல்லா ஜாலியாக இருப்பாங்க. வாக்கிங் கம்பல்சரி ஒரு நாளைக்கு 2 வாட்டியாவது கூட்டிட்டு போயிடணும். ஏன்னா வீட்லயே நீங்க வச்சிருந்தாலும் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. 24 hours வீட்லயே வைப்பாங்க. சில பேர் பால்கனிலேயே பார்ட்டி பண்ண வைப்பாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. வின்டர் டைம்லாம் ஓகே, மழை டைம்லலாம் நீங்க வீட்டில் வச்சிருந்தா ஓகே, மற்ற டைம்ல நீங்க வெளியில கூட்டிட்டு போறது நல்லது. பெட்டு கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு 24 hours வந்து வாட்டர் இருக்கானோ செக் பண்ணிக்கோங்க. டாகுக்கு வந்து வாட்டர், அதுவும் அவங்க ரொம்ப ஹீட் ஃபீல் பண்ணுவாங்க. லேப், இந்த ரெட்ரீவர்லாம் தண்ணி நிறைய குடிப்பாங்க. ஸோ எப்பவுமே வாட்டர் வந்து வச்சுட்டே இருங்க, அவங்களுக்கு அந்த ஹீட் வர வைக்காதீங்க. ஆமா, சில பாவம் சில டாக்ஸ்க்கெல்லாம் வாயில இருந்து ஜொல்லே வந்துடும் தண்ணி குடிக்காம. இப்போ நான் ஒரு சில டாக்ஸ்க்கு வாயில ஜொல்லே வருது அப்படின்னு சொல்றேன்ல, இப்போ சில லேப்ரடாகே பாத்தீங்கன்னா வெயில் தாங்க மாட்டேங்குதேப்பா. எந்தெந்த பெட்ஸ் எல்லாம் இந்த வெயில்ல பிரச்சனையாயிடும்? எல்லாருமே வெயில் தாங்க மாட்டாங்க. லேபன் மட்டும் இல்ல, எல்லா பிரீட் டாக்ஸுமே வெயில் தாங்காது. இதுல வந்து இந்தியன் டாக்ஸ் மட்டும் தான் நல்லா சர்வை பண்ணுவாங்க. வெயில், ஆமா, வெயில் மழை எதுவும் ஆகாது. பட் இவங்கெல்லாம் வந்து வெயில் தாங்கவே மாட்டாங்க. அதுக்குதான் நான் வந்து வெயிலுக்கு முன்னாடி வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். ஏன் நான் சொன்ன மாதிரி ரேபிட்ஸ் கூட ஹீட் ஸ்ட்ரோக் வரும்.
ஐயோ. சோ அதுக்குதான் நான் வந்து கூலான இடம் வைங்கன்னு சொல்றேன். பேர்ட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி இதுவாகட்டும், எல்லாருக்குமே வந்து ஷேடு தேவை கண்டிப்பா.